நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இதில் வந்து இந்த அக்டோபருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 10 days, ப்ராஃபிட் 10 days, லாஸ் வந்து 9 days. 9 days. ஓகே, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு அப்படியே சொல்லுங்கள். சும்மா ரெக்கார்டிங் பர்பஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஆமாம், ஓகே. ரெக்கார்டிங் பர்பஸ்க்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். என்ன பண்ணேன்னா வந்து ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து டேட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு டாஸ் போட்டு ஹெட்டா டெய்ல்ஸான்றது அந்த டேட்டுக்கு நேராக எழுதிக்கிட்டேன். ஹெட்டாக இருந்துச்சுன்னா லாங்கு, டெய்ல்ஸாக இருந்தால் ஷார்ட்டு. ஓகே, ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் வந்து 60, ப்ராஃபிட் வந்து 1:1.5. 1.5. ஓகே, 1.5. ஸோ அதுக்கு ப்ராஃபிட் வந்து 60 points, ஐ மீன் லாஸ் வந்து 60 points, ப்ராஃபிட் 90 points. 90 points. இதில் வந்து உங்களுக்கு 10 days ப்ராஃபிட் வந்திருக்கு, 9 days லாஸ் வந்திருக்கு. ஆமாம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் டேஸ்க்கு எவ்வளோ போடுறோம் அப்படின்னா ஈக்குவல் டு 9 into 60 points. ஆமாம், 60 points. ஸோ உங்களுக்கு 540 point லாஸ். இதில் 10 days ப்ராஃபிட்டு. ஸோ 10 into நமக்கு 1:1.5 அப்படின்னும் போது 90 points. 90 points. ஸோ ப்ராஃபிட் வந்து 900, லாஸ் வந்து 540. இது வந்து ஓவரால் நெட் ப்ராஃபிட் லாஸ். ஸோ ஓவராலாக நீங்கள் 360 points ப்ராஃபிட். ஓகேங்களா? இதில் நீங்கள் டெக்னிக்கலாக எதுவுமே பண்ணல. ஆமாம். ஓகேங்களா? சார்ட் அனலைஸ் பண்ணல, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணல, எதுவுமே பண்ணல. இந்த மந்த், அதாவது அக்டோபருக்கு நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 10 மணிக்கு மார்க்கெட் உள்ளே போகிறீங்க, டாஸ் போடுறீங்க. ஹெட்டாக இருந்ததுன்னா லாங்கு, டெய்லாக இருந்ததுன்னா ஷார்ட். ஒன்றுமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாமல் நீங்கள் இதை பண்ணி உங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து 360 points. எப்படி தெரியல. அதாவது வேற எதுவுமே பண்ணாம ஒரே ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக யூஸ் பண்ணதுனால. ஆமாம், அவ்வளோதான், சிம்பிள். அப்போ இங்கே வந்து நீங்கள் வந்து 9 லாஸ் வந்துருக்கு இல்லையா? இந்த 9 லாஸ் வந்து மேபி முன்னாடியும் வந்திருக்கலாம், இல்லை இன்பிட்வீன் வந்திருக்கலாம், மாறி மாறி வந்திருக்கலாம். ஆனால் லாஸ் வந்தாலும் ப்ராஃபிட் வந்தாலும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணும்போது அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு வந்து அதோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன தெரியணும் அப்படின்னாக்கா, எதுக்காக இந்த ஆக்டிவிட்டி கொடுத்தேன் அப்படின்னா, டிசிப்ளின் தான் உங்களை வந்து ட்ரேடிங்கில் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இல்லை வந்து லாஸ் பண்ணுறவரா அப்படின்னு டிசைட் பண்ணுறது. ஓகேங்களா? ஆனால் இது ஏன் நம்ம டெக்னிக்கல் படிக்கணும் அப்படின்னா, இதில் வின்னிங் ப்ராபபிலிட்டி இருக்கிற ஒரு ட்ரேட் செட்டப், அக்யூரேட்டாக ஒரு ட்ரேட் செட்டப் எடுக்கிறதுக்கு. ஓகே ஓகே, நமக்கு வந்து இப்போ ரிஸ்க் அப்படின்றது என்ன? லாஸ் பண்ணுறது. அப்போ அந்த லாஸ் பண்ணுறது தான் ட்ரேடிங்கில் ரிஸ்க்கு. அந்த லாஸ் பண்ணுறோம் அப்படின்றது தானே பயம் வரும். ஆனால் எப்பெல்லாம் அது வரும்? அன்சர்டனிட்டி. கரெக்டுங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு ட்ரேட் என்டர் ஆகிறேன். என்னோட நோக்கம் வந்து 90 பாயிண்ட் எடுக்கணுன்றது மட்டும்தான். கீழே லாஸ்ன்றதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 குவான்டிட்டி போடுறேன். என்னோட நோக்கம் ஒரு 60 பாயிண்ட் 90 பாயிண்ட் மேலே போச்சு அப்படின்னாக்கா எனக்கு வந்து 9000 ப்ராஃபிட் வரும். ஆனால் அதே 90 பாயிண்ட் கீழே போச்சுன்னா 90 போயிடும் காசு. அதை வந்து நான் யோசிக்கவே இல்லை. ஓகே, அப்படி யோசிக்காதப்ப தான் எனக்கு ஆப்போசிட்டாக நான் உள்ள என்டர் ஆகிறேன். என்டர் ஆன உடனே மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா எனக்கு பயம் வரும். ஏன் அப்படின்னா நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்சர்டனிட்டி. கரெக்ட். அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி உள்ளே போனேன்னா பயம் இருக்குமா? அடுத்தது வந்து ஃபியர் ஆஃப் லூசிங். ஏன்னா ஃபியர் அப்படின்னாவே நம்ம ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபியர் அப்படின்னாவே அது லூசிங்காக தான். ஜெயிக்கிறதுனால யாரும் பயப்பட போகிறது இல்லை. ஓகேங்களா? இந்த ஃபியர் ஆஃப் லூசிங் இருக்கவே கூடாது. லாஸ் பண்ணுறதுக்கு பயந்தோம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது, ட்ரேடிங் பண்ணவே கூடாது.
ட்ரேடிங் அப்படின்றது லாஸ் அண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம பயப்பட மாட்டோம். கரெக்ட். அப்போ இந்த அக்செப்ட் பண்ணிப்போம் ரிஸ்க்கை. ஆமாம், இந்த ரிஸ்கோட தான் நான் உள்ளே போகிறேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் அன்சர்டனிட்டி என்னன்றதை டிசைட் பண்ணிட்டு உள்ளே போகணும். அதுக்கப்புறம் ட்ரேடிங் அப்படின்றது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டும் கலந்தது தான். அப்போ என்னோட லாஸ் என்ன அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். பீயிங் ராங் அப்படின்னா ஒரு ட்ரேடிங் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜி படி தான் உள்ளே போகிறீங்க, அது தப்பாயிருது அப்படின்னா மார்க்கெட் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போல வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிச்சு நீங்கள் ஏன்னா ஸ்டாப் லாஸ்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக போடுறீங்க, ஸ்டாப் லாஸ் அடிச்சு அப்போ நீங்கள் நான் வந்து இதில் வந்து தப்பு பண்ணிட்டேன் ஏதோ அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா உங்கள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது 10 வாட்டி தப்பான இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஏதோ நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனால தான் வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னு கில்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட டிசிப்ளினில். நான் ஒரு ரூல் செட் பண்ணுறேன், ஒரு 5 ரூல் செட் பண்ணிருக்கேன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த 5 ரூலையும் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேனா அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் நோட் பண்ணணும். அது நீங்கள் கரெக்டாக பண்ணியும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சுது அப்படின்னா இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். நீங்கள் அதுக்காக ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே. அடுத்தது ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஓகேங்களா? எப்போ பயப்படுவோம் அப்படின்னா ஒரு ட்ரேட் வந்து ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் அடிக்குது மார்க்கெட்டில், ஒரே ஒரு கேண்டில் மட்டும் சடனாக அடிக்குது. அடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எங்கே இது பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருமோ அப்படின்னு பயந்துட்டு போய் உள்ளே போவோம். அந்த மூவ்மெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணவே கூடாது. ஓகே. மிஸ் ஆனால் மிஸ் ஆகட்டும். ஏன் அப்படின்னா உங்க ஸ்ட்ராட்டஜி உங்களோட ரூல்ஸ்குள்ளே வரல. வராதப்ப நீங்க ஏன் அதுக்கு போறீங்க? உங்க ரூல்ஸ்குள்ள வந்தா நீங்க எதுனாலும் எடுங்க. வரல அப்படின்னா அது வந்து 1000 பாயிண்ட் கொடுத்தாலும் உள்ள போகாதீங்க. ஓகேங்களா? ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்றது இருக்கவே கூடாது ட்ரேடிங். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம். இந்த அன்சர்டனிட்டி, ஃபியர் ஆஃப் லூசிங், பீயிங் ராங், ஃபோமோ, இது எல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிப்போம். ஈஸியாக நம்ம ரிஸ்க்கை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவோம். எஸ்.